ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் 9th கான்சிக்யூட்டிவ் டைமாக யூனியன் பட்ஜெட்டை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த ப்ராடக்ட்லாம் கம்மி ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரண்ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆன கேன்சர், டயாபெட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த டிசீஸ்க்கான மெடிசன் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக இந்தியாவை பயோஃபார்மா மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்துறதுக்காக யூனியன் பட்ஜெட்ல பயோஃபார்மா சக்தின்னு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10,000 crore rupees இந்தியன் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நெக்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம் செமிகண்டக்டர் சிப். இந்தியா இதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர் மிஷன் 1.0ல சிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்கேல் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ண முடியாததுனால சிப் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியல. இதை சால்வ் பண்ணுறதுக்காக யூனியன் பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0வை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்கு 4,000 crore rupees அலோகேட் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா ரேர் எர்த் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ரூலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால சைனா டிபெண்டன்சியை குறைக்கணும்னு ரேர் எர்த் காரிடர்ஸை ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு தேவையான மிஷினரி, டூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் நம்ம அதிகமாக டிபெண்ட் பண்ணுறோம். இந்தியா இம்போர்ட் டிபெண்டன்சினால காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளையும் டிலே ஆகுது. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுற நோக்கத்தோட யூனியன் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் நியூ ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரிஸும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. அப்டேட்டட் மிஷினரிஸ் இல்லை, ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ரோடு இல்லை, டெக்னாலஜியும் பழசாக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, இன்புட் காஸ்ட் அதிகமாகுது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக பழைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை மாடர்னைஸாக மாற்றுறதுக்காக நியூ ஸ்கீமை ப்ரொப்போஸ் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்லேருந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கு ஜாப்காக கஷ்டப்படுறாங்க. அதை சால்வ் பண்ணுற விதமாக 5 lakh பீப்புள் மேலே இருக்க டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியை அட்ராக்ட் பண்ணி அதில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூனியன் பட்ஜெட்டில் பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை 12.2 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இது வேர்ல்டு லெவலில் ப்ராப்ளமாக இருக்கிறது. பவர் பிளான்ட், ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடுனால குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அக்ரிகல்ச்சர்லாம் அஃபெக்ட் ஆகுது. இதை சால்வ் பண்ணுறதுக்காக கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்கீம் யூனியன் பட்ஜெட்டில் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி பவர் பிளான்ட், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை பிரித்து கெமிக்கல் அண்ட் ஃபியூலாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் சேவ் பண்ண முடியும். அதுக்காக நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 20,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சிட்டிலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது பக்கத்தில் இருக்க வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி டெவலப் ஆகிறது இல்லை. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக யூனியன் பட்ஜெட்டில் சிட்டி எக்கனாமிக் ரீஜியன் டெவலப்பிங்கை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்க டவுனாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, அதை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 5,000 crore கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறதுனாலையும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமா இந்தியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா கம்பெனியோட 10% ஷேரை ஹோல்ட் பண்ணலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் யோகா அண்ட் ஆயுர்வேதா டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் ஃபாரினர்ஸை இந்தியாவுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் மெடிக்கல் சர்வீஸை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் மெடிக்கல் வேல்யூ டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செப்பரேட் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கேமிங்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் அந்த ஃபீல்டுக்கு தேவையான ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் கம்மியாக இருக்காங்க. இந்த ஸ்கில் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக யூனியன் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவலில் கண்டென்ட் கிரியேட்டர் லேப் செட் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறோன்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஆனால் ப்ராப்பரான கைடு இல்லை அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸும் ப்ராப்பராக இல்லாததுனால யூனியன் பட்ஜெட்டில் கைட் அப்ஸ்கில் பண்ணவும் அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டை டெவலப் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
குளோபல் லெவல்ல கோகனட், கேஷ்யூ, கொக்கோ அண்ட் சாண்டல்வுட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால லோ காஸ்ட் அண்ட் ஹை ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணும் நோக்கத்தோட வேல்யூ ஆடிஷனை இம்ப்ரூவ் பண்ண யூனியன் பட்ஜெட்ல கோகனட் ப்ரொடக்ஷன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து கேஷ்யூ, கொக்கோ அண்ட் சாண்டல்வுட் ப்ரொடக்ஷனுக்கு சிமிலர் இனிஷியேட்டிவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ரீசனுக்காக ஃபாரின் கண்ட்ரிக்கு கேஷ் சென்ட் பண்ணுறதுக்கு 5% TCSலேருந்து 2% கம்மி பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக ஏஐ அண்ட் டேட்டா சென்டருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால க்ளவுட் சர்வீஸ் கம்பெனிஸ் 2047 வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம்னு யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக் ஷேரில் கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. லோன் எடுத்து ஷேர் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா அந்த லோன் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ டேக்ஸில் டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட்ஸ்.